Hi students, so unfortunately என்னால வந்து கரெக்ட் டைமிங் வந்து அப்படி இருந்து கொடுக்க முடியல. சம் ஒர்க் இருந்தனால என்னால வந்து இந்த வீடியோ வந்து போடுறதுல கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. எனிவே நம்ம வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கவர்மெண்ட் சைடுல இருந்து வெயில் வந்து அதிகமா இருக்கறனால நமக்கு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஜூன் 10ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடுவாங்களா, இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பற்றியும் அண்ட் ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. அதனால டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜஸ்ட் நான் மெசேஜ் மூலியமாக வேகமாகவே உங்களுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணிடுவேன். அதனால இன்னும் கூடயும் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து போகலாம். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஜூன் 6ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நினைவில் நான் கூட நினைக்கல, கன்ஃபார்மாக வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு நானுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால மாணவர்களுக்கும் வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பேஸ் பண்ணியே வந்து ஒரு 4 டேஸ்க்கு வந்து நமக்கு லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூன் 10ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுவுமே நிறைய பேர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இல்லை இன்னும் கூடியும் வந்து ஜூன் மந்தில் அதிகபட்சமாக வந்து வெயில் தாக்கம் இருக்கும், நீங்கள் வந்து ஜூன் 2nd வீக் அப்படி இல்லைனா 3rd வீக் நீங்கள் வந்து ரீஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட்லி இதை பேஸ் பண்ணியுமே வந்து அதிகபட்சமாக லீவ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை நினைமையில் மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பனில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வருது. இதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரீஓப்பனில் நம்ம வந்து டிலே ஆச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து போர்ஷன் முடிக்க ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும். இப்போ நீங்கள் 12th எடுத்துட்டீங்க அப்படின்னா மேத்ஸில் வந்து 2 வால்யூம் இருக்கும் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 10th எல்லாத்துக்கும் வந்து முடிக்கணும், மொத்தத்தில் போர்ஷன் முடிக்கணும். ஓகேவா, அது வந்து முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அட்வான்ஸாக வந்து முடிச்சாதான் அவங்க வந்து நல்லா ரிவிஷன் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணி மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து போர்ஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக வந்து துறப்பாங்க. இப்போ வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் கூடியும் வந்து மறுபடியும் ஏகப்பட்ட மாவட்டத்தில் வந்து மழை பெய்யறதை உங்களால் வந்து பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணியே மறுபடியும் வெயில் அதிகம் தாக்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டுமே திறக்க மாட்டாங்க. மேபி ரொம்ப 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 அதிகபட்சமாக வெயில் அடிக்குது அப்படின்னா கூடியும் வந்து மேபி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் முக்கால்வாசி மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பனில் டிலே ஆகாது அப்படி சொல்லிட்டு தான் வந்து என்னோட உள் மனசு தோணுது. மேபி ஸ்கூல் ரீஓப்பனில் ஏதாவது டிலே பண்ணக்கூடியும் நான் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். நான் வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நான் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன், ஏதாவது அப்டேட் கிடைச்சா கூடியும். அதனால வந்து இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி ஜூன் 10ஆம் தேதி திறந்துருவாங்க. மேபி ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கூடியும் நான் டெலிகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால் வந்து இன்னும் கூடியும் வந்து ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூடியும் நீங்கள் டேரெக்டாகவே வந்து கேட்டுக்கலாம். அதனால வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பண்ணால் வந்து ஓகேவா இல்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தான்னு இருக்க ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் நியூஸ் முக்கியமாக வந்து ஸ்கூல் ரிலேட்டட் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் பண்ணிடுங்க.